ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் டூர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம செந்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்காப்புல. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஓயாமல் வந்து இந்த சரக்கணப்பு அந்த சரக்கணப்பு இந்த பைசா அவங்கள்ட்ட கொடுத்துட்டே இவங்களுக்கு கொடுத்துட்டே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அங்கேயே வந்து டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து ரூமுக்கு வந்து வேலை முடிஞ்சு வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம செந்தில் வந்து ரூமுக்கு வரவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் கழித்து வந்து வர்றாங்க. வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து நம்ம செந்தில் மேலே வந்து ரொம்ப வந்து கோச்சிக்கிறாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே கூட்டு வந்தது எதுக்கு, அங்கே எங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இன்டர்வியூ வந்தவங்களாம் அவங்களாம் இந்த 10-15 நாளைக்கு இங்கே தான் இருந்து நல்லா சுற்றி பார்க்க போகிறாங்க போல். ஆனால் நீங்கள் என்னை எங்கேயுமே சுற்றி கூட்டு போகவே இல்லை. ஸோ பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மீனை வந்து டென்ஷனாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு செந்தில் வந்து சாரி ஏதாவது ப்ளீஸ் டி, என்னோட சுச்சுவேஷன் தான் உனக்கு தான் தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி வா பீச்சுக்காவது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மீனை வந்து நம்ம ரொம்ப ஓவராக வந்து நான் வரல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அது வந்து சரிப்பா அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. பீச்சுக்கு போய் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஓயாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் இங்கே வந்து கேட்குறாரு அவங்க தம்பி. அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, என்னடா அவன் ஃபோனை எடுக்கவே முடிக்கிற அந்த செந்தில் பையன் வேறு காசு வேறு கொடுத்துட்டானா என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ சரின்ட்டு இவங்க வந்து செந்தில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியே வச்சுட்டாங்க கடைசியில் ஃபோனை. அப்புறம் சரின்ட்டு இவங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க காலை நினச்சிட்டு. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வேணுமா என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இப்போ ரோஸ் கொடுக்குற மாதிரி வந்து லவ் சீன் மாதிரி வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீனா வந்து இவங்களுக்கு வந்து போட்டோ அனுப்புவாங்க. விஜய்க்கு வந்து போட்டோ அனுப்புவாங்க. சரி நம்ம போட்டோ அனுப்புவாங்க, யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி விஜய் அவன் அத்தை மட்டும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு வந்து அனுப்புவாங்க. ஆனால் அனுப்பினோன்னே விஜய் வந்து பார்த்துட்டு அவங்க அத்தைகிட்ட வந்து போய் காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே அவங்க அத்தையும் குழந்தை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் வந்து கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்கு வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னு இந்த மாதிரி அப்புறம் வந்து அவங்க நாத்தனார் வந்து ஃபோனை பிடிங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி மீனா அண்ணி வந்து பீச்சுக்கெலாம் போயிருக்காங்க, அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கே, எந்த பீச் போனாங்க, எப்போ போனாங்க, இது என்ன பீச் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டு வந்து சரின்ட்டு வந்து இவங்க வந்து கிளம்பி வந்து போயிடுவாங்க. தங்கமயில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோமோவில் வந்து நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம தங்கமயில் வந்து மீனா வந்து போட்டு கொடுத்துறாங்க. செந்தில் ஃபோன் அடித்தானா மீனா ஃபோன் அடித்தாலும் வந்து அவங்க மாமனார் வந்து கேட்குறாரு. அவங்க போனதான் அடிக்கல, பீச்சில் போய் என்ஜாய் பண்ணதை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்பி விட்ருக்காங்க நம்ம விஜய் செல்லுக்கு அப்படின்ற மாதிரி வந்து போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து நம்ம தங்கமயில பார்த்து வந்து கிச்சனில் வச்சு கேட்குறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் உண்மையை பேசுகிறதா நினச்சி தேவையில்லாத பிரச்சனைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலை தான் அதை மட்டும் பார்க்கவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. சரின்ட்டு நம்ம தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கே வந்து அழுதுட்டு ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ அதோட வந்து சில வந்து முடிஞ்சு. ஸோ ஓகே, பை டாட்டா.